இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் லெம்மா, ஃபிஷர்ஸ் லெம்மான்னு சொல்லுவாங்க. இந்த லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா Z1 Z2 Z3 Znன்ட்டு இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் Z1 Z2ன்னு. ஸோ இதை வந்து லீனியர் காம்பினேஷனாக எழுதுறதுக்கு லீனியர் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு செட் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். Y1லேருந்து YP வரைக்கும் எடுத்துக்கிறோம். P<Kன்னு எடுத்துக்கிறோம். அப்போ P+1லேருந்து P+2க்கு நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன் இல்லை. ஸோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் Z1லேருந்து ZK வரைக்கும் எடுத்துக்கிறோம். Y1லேருந்து YP வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த Y1 வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீனியர் காம்பினேஷனில் எழுதும்போது Cன்ற ஒரு கான்ஸ்டன்ட் கூட சேர்த்து Ci1, Ci2, Ci3ன்ற கான்ஸ்டன்ட்ஸ் கூட சேர்த்து Ci1Z1 + Ci1I2Z2 + Cikzk வரைக்கும் நம்ம எழுதுகிறோம். இப்போ இதை வந்து j = 1 to k அண்ட்Cijzjன்னு எழுதலாம். இதில் I வந்து 1 to p வரைக்கும் தான் வரும். இப்போ இந்தCijzj வந்து இந்தCijzjலேருந்து Cij வந்து ஆர்த்தோகானாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அது எப்படின்னாCijவையும் Cljவையும் ப்ராடக்ட் பண்ணி சமேஷன் எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து ஐயும் எல்லும் சேமாக இருக்கும் போது வேல்யூ 1ன்னு கிடைக்கணும். ஐயும் ஜேவும் நாட் சேமாக இருக்கும் போது வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்கணும். ஐயும் எல்லும் 1லேருந்து p வரைக்கும் போகும். இப்போது ரேண்டம் வேரியபிள்ஸ் Y1லேருந்து YP வந்து இண்டிபெண்ட்டுன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படி நம்ம ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணணும். இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அது ஆர்த்தோகானாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அது K-P டிகிரியில் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். தென்னுன்னு சொல்லி Y1 Y2 YP ஆர் இண்டிபெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற Y1 Y2 YN YP எல்லாமே வந்து இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்டு இது chi-square டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபாலோ பண்ணி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் K-Pன்னு கிடைக்கும்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த 3 விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த Y1 Y2 வேரியபிள்ஸை லீனியர் காம்பினேஷன்ஸில் எழுத முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதை வச்சு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஜாயிண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை செட்டப் பண்ணுறோம். xi of x is equal to e power itன்றது ஜாயிண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்போ ஜாயிண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா xi of t1 to tp is equal to e of exponentiation of I into ti அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்படியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். e of exponentiation of it1 it2 it3 till itp ypன்னு எழுதலாம். yi வந்து நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறதுக்கு ∑ti is equal to ∑ti into yiக்கு பதிலாக Cjzj நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Cjzj சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு புதுசாக ஒரு Vijன்னு ஒரு சமேஷன் கிடைக்கிது. அந்த சமேஷனை நம்ம வந்து Cij Tiன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மாற்றி எழுதுகிறோம். ஸோ Cijzj இன்ட்டு Tijன்னு இருக்கும். அதில் Cijzjவை வந்து நம்ம தனியாக பிரித்து Cijzjவை தனியாக பிரித்து yiக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு zjவை தனியாக எடுத்துகிட்டு Cijவையும் Tiயையும் சேர்த்து ஒரு லீனியர் காம்பினேஷனாக எழுதி அந்த லீனியர் காம்பினேஷனை Vjன்னு பேர் வைக்கிறோம். இப்போ இந்த Vjன்ற லீனியர் காம்பினேஷன் வந்து ஈக்குவல் டு த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் TIYI. ஸோ இதில் வந்து I வேரிஸ் ஃப்ரம் 1 to p, இதில் J வேரிஸ் ஃப்ரம் 1 to k.
ஸோ ஜே டேர்ம்ஸ் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம், ஐ டேர்ம்ஸ் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையுமே நம்ம வந்து சிஐஜே ZJ வந்து சிஐஜே டிஐஒய்யை வந்து நம்ம கொஷினில் நம்ம ஸ்டார்டிங்கில் டிஐலேருந்து எடுத்திருக்கோம், சமேஷன் டிஐலேருந்து எடுத்திருக்கோம். இந்த டேர்ம் வந்து நம்ம அதுலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு டேர்ம். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷனில் எழுதும்போது, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் எழுதும்போது சிஐஜே சமேஷன் T1 T2 TP இஸ் ஈக்குவல் டு E of exponentiation of I into summation Vj Zjன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து எக்ஸ்பெனன்சியேஷனுக்குள்ளே இருக்கிற சமேஷனை வந்து வெளியே எடுத்தோன்னா ப்ராடக்ட்னு வரும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஃபிஷர்ஸ் தியரம் பார்க்கும்போதும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்க்கும்போதும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் செக் பண்ணிட்டு வந்தால் தெரியும். அதுக்கப்புறம் Z1 Z2 Z3 Zk ஆர் இண்டிபெண்டன்ட்ன்றதுனால நம்ம இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனை வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் எழுதும்போது Zij Vj இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெனன்சியேஷன் ஆஃப் -12 சிக்மா ஸ்கொயர் Vj அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த -12 சிக்மா ஸ்கொயர் Vj ஈக்குவல் டு சமேஷன் சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு சமேஷன் Vjன்னு எழுதலாம். ப்ராடக்டை உள்ளே கொண்டு போகும்போது இப்போது ஆர்த்தோகோனாலிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்த்தோகோனாலிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சிஐஜே ZJன்ற ஒரு லீனியர் காம்பினேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். J இஸ் ஈக்குவல் டு 1 to Kன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. J இஸ் ஈக்குவல் டு 1 to Kல VJ ZJன்றதை வந்து நம்ம ஒரு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அதை வச்சுட்டு நம்ம ஆர்த்தோகோனாலிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஆர்த்தோகோனாலிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம விஜே ஸ்கொயரை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். விஜே ஸ்கொயர் வந்து சிஐஜே இன்ட்டு டிஐ, சிஐஜே டிஐ வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது சிஐஜே டிஐ இன்ட்டு சிஎல்ஜே டிஎல்னு வரும். ஸோ அதை வந்து சிஐஜே இன்ட்டு சிஎல்ஜேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். டிஎல் வந்து தனியாக வெளியே போயிடுச்சுன்னா இந்த சமேஷன் ஆஃப் ட்ரிபிள் சமேஷன் இருக்குது. இதில் ஒரு சமேஷன் ஆஃப் சிஐஜே ZJவை வந்து நம்ம ஆர்த்தோகோனாலிட்டி கண்டிஷன்ஸ் படி நம்ம கொஷினில் கொடுத்த மாதிரி 1 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு 1, I இஸ் ஈக்குவல் டு எல்லாம் இருக்கும் போது 1ன்ட்டும் I நாட் ஈக்குவல் டு எல்லாம் இருக்கும் போது 0ன்ட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. The only terms where I is equal to 1 remain constant. Therefore, summation Vj square is equal to இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இந்த டேர்ம் 1ன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து TI ஸ்கொயர் இன்ட்டு I is equal to 1 to P TI ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இன்கேஸ் 0வாக இருந்துச்சுன்னா Vj ஸ்கொயர் 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா கன்க்ளூஷன் பார்ட் ஃபார் ஏ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நம்ம சிஜே ஐஜே ஆர்த்தோகோனல்ன்றதுனால அதுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு விஜே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ விஜே ஸ்கொயருக்கும் டிஐஜே ஸ்கொயரும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி விஜே ஸ்கொயர் போட்டு எழுதின அந்த இந்த சைன்ற ஈக்குவேஷனில் நம்ம விஜே ஸ்கொயருக்கு பதிலாக டிஜே ஸ்கொயரை போட்டு டிஐ ஸ்கொயரை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஜை ஆஃப் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது மாதிரி கிடைக்கிறது மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு ஆர்த்தோகோனாலிட்டியை ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ ஆர்த்தோகோனல் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்ட் பிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து y1 y2லேருந்து yp வரைக்கும் தான் நம்ம வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு லீனியர் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்போ கேலேருந்து p வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பிலேருந்து k வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ p+1லேருந்து k வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து சீன்ற மேட்ரிக்ஸை வந்து k × k மேட்ரிக்ஸாக நம்ம எழுதுகிறோம்.
சிஐஜே மேட்ரிக்ஸை கே கிராஸ் கே மேட்ரிக்ஸை எழுதும் போது ஆர்த்தோகனாலிட்டி படி சிஐஜே சிஎல்ஜே இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to கேவை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், yi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு i இஸ் ஈக்குவல் டு 1 to kன்னு எழுதலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது வந்து இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டிஐ இஸ் ஈக்குவல் டு விஜேக்கு வந்து 1லேருந்து p வரைக்கும் 1லேருந்து k ஜே இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து k வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஈக்குவல்னால் ஒய்ஐஜே இஸ் ஈக்குவல் டு ஜெட்ஜேவும் ஈக்குவல் தான். ஸோ அதனால் அதை வச்சு நம்ம இங்கே சமேஷன் zj ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் yi ஸ்கொயர் i இஸ் ஈக்குவல் டு 1 to k அண்ட் j இஸ் ஈக்குவல் டு 1 to pன்னு 1 to kன்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 1 to p வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது i இஸ் ஈக்குவல் டு p + 1லேருந்து k வரைக்கும் இருக்கிற டேர்ம். இப்போ இந்த i இஸ் ஈக்குவல் டு p + 1 to kன்ற டேர்ம் பற்றி நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த டேர்ம் இதுக்கு ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போய் அந்த சைடு வச்சோம் அப்படின்னா i இஸ் ஈக்குவல் டு 1 to pலேருந்து i இஸ் ஈக்குவல் டு 1 to p வந்து மைனஸில் போயிடும். ஸோ மைனஸில் போயிடுச்சுன்னா j இஸ் ஈக்குவல் டு 1 to k zj ஸ்கொயர் மைனஸ் i இஸ் ஈக்குவல் டு 1 to p yi ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்ன எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1லேருந்து k வரைக்கும் இருக்கிற டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து yi ஸ்கொயருக்கு பார்ட் ஏ இஸ் எக்ஸ்டெண்டட் டு ஆல் வேரியபிள்ஸ். yp வரைக்கும் இருக்கிறத yk வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போவும் அந்த எல்லா வேரியபிள்ஸுமே இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஈக்குவேஷன் 5ல் வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் y1 y2க்கு லீனியர்லி இண்டிபெண்ட்டு, அது ரெண்டுமே லீனியர்லி இண்டிபெண்ட்னா ஸ்டாண்டர்டைசிங் y வந்து ஒரு நார்மாலிட்டி ஆஃப் 0, சிக்மா yi by sigma இஸ் அ நார்மாலிட்டி ஆஃப் 0, 1. இப்போது இது ரெண்டுத்தோட ஸ்கொயர்ஸையும் சம் பண்ணும்போது இது 1லேருந்து k வரைக்கும் போகுது, இது 1லேருந்து p வரைக்கும் போகுது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 1 சப்ராக்ட் ஆகிட்டு p - kன்னு வரும். p - k இஸ் k - pன்னு வரும். 1 சப்ராக்ட் ஆகிட்டு k - p டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். 1/sigma ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் zj ஸ்கொயர் மைனஸ் yi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு yi ஸ்கொயர் பை சிக்மா அப்படின்னு எழுதிடலாம். ஹென்ஸ் த ஃபிஷர்ஸ் லெம்மா இஸ் ப்ரூவ்ட்.